சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு. சூரிய பகவான். அவர் இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த கிரகத்தோடு இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய லைஃப் அமையும். அதுக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் இந்த மாதம் பங்குனி மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் சனி பகவானும் புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த மாதம் இருக்காங்க. முதல்ல 7ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுப்பீங்க. இதுவும் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலாக உங்களுக்கு ஏர்னிங் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு. ஸோ யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் லிங்க் இருக்கோ அதெல்லாமே ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட அப்பப்போ கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல, நல்லா இருக்குது. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் பங்குனி 11க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அப்போ தான் அது நடப்பதற்கான வாய்ப்பு. ஸோ பங்குனி 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு பங்குனி 11க்கு அப்புறம் உண்டு. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க.